1977 நடந்த சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தில் புதிதாக துவக்கப்பட்டிருந்த அதிமுகவும் அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிட்டது. அனைத்து தொகுதிகளுக்கும் எம்ஜிஆர் சென்று பிரச்சாரம் செய்தார். அப்போது எதிர்க்கட்சியினர் எம்ஜிஆருக்கு பொருளாதாரம் தெரியுமா, பொருளாதாரம் தெரியாதவர்கள் எப்படி ஆட்சி நடத்த முடியும், நடிகரால் நாடாள முடியுமா, வேஷம் போட்டு நடிக்கலாம், ஆனால் அரசியலில் வேஷம் போட முடியாது, அது கடினமான விஷயம் என்று பிரச்சாரம் செய்தனர். அதற்கு எம்ஜிஆர், எனக்கு பொருளாதாரம் தெரியுமா என எதிர்க்கட்சிகள் கேட்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் ஒரு மனிதன் கடுமையாக உழைக்க வேண்டும். அந்த உழைப்பின் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் இருந்து திருப்தியாக சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் சேமிக்க வேண்டும். அவர் சேமிக்கும் தொகை நாளுக்கு நாள் கூடி வரும். அந்த சேமிப்பை அவருக்கு நலம் சேர்க்கும் வகையில் முதலீடு செய்ய வேண்டும். அப்படி செய்தால் அவருடைய பொருளாதார நிலை உயரும். இப்படி பல குடும்பங்கள் செயல்பட்டால் ஊர் மகிழ்ச்சியாக இருக்கும். பல ஊர்கள் மகிழ்ச்சி அடைந்தால் மாவட்டம் மகிழும். இந்த வளர்ச்சி மாநில அளவிலும் தேசிய அளவிலும் விரிவடையும். இதுதான் எனக்கு தெரிந்த பொருளாதாரம். இந்த பொருளாதார கொள்கை தான் எந்த நாட்டிற்கும் பொருந்தும் என சொல்லி புறம் சொல்லியவர்களின் வாயை அடைத்தார் எம்ஜிஆர்.